மகாநதி சீரியல்ல விஜயும் காவேரியும் சாரதா கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத குமரன் பார்த்து ரசிக்கிறாரு. அங்க வந்த கங்கா விஜய் சாரதா கிட்ட பேசிருக்கிறத பார்த்து இங்க என்னங்க நடக்குது, அம்மா என்ன விஜய் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏதாவது குடிச்சிருக்காரான்னு கேட்க, ஐயோ கங்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் ஏதோ அத்தை கிட்ட சிரிச்சு பேசுறாரு, போய் நீயும் போய் உட்காருன்னு சொல்ல கங்கா வந்ததை பார்த்து விஜயும் வாங்க கங்கா நீங்களும் வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன கங்கா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க முகம் வாடி இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், எனக்கு கால் வலிக்குது அதான் டயர்டு, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கங்கா சமாளிக்கிறாங்க. குமரனும் சாரதாவும் நீங்க வேறங்க எப்பவுமே ஜாஸ்தியா பேச மாட்டா, என்ன கூட உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்கன்னு கேட்டா நான் 3 தான் சொல்லுவேன், இவன் ரொம்ப நேரமும் ரூம்லயே தான் இருப்பா அப்படின்னு சாரதா சொல்ல, குமரனும் அதனால தான் நாங்க சின்ன வயசுல இவளுக்கு எலின்னு இவளுக்கு பெட்ட பேர் வச்சோம் கங்காவே கலாய்க்கிறாரு. கேட்ட கங்காவும் குமரன் மேல கோவப்பட்டு எதுவும் சொல்லாம சரி எனக்கு ரொம்ப கால் வலிக்குது நான் போய் படுத்துக்கிறேன்னு சைலண்டா ரூம்குள்ள போறாங்க. அடுத்த நாள் கங்கா விஜயும் குமரனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து என்ன இது விஜய் குமரன் கிட்ட பேசுறாரு, இப்படி 2 பேரும் என்னதான் பேசுறாங்க தெரியலையேன்னு காவேரி கிட்டயும் சாரதா கிட்டயும் கேட்கறாங்க. 2 பேருமே தெரியாதுன்னு சொன்னதுனால மா அவர் இன்னைக்கு கடைக்கு போகணும், கடைக்கு போகாம விஜய் கூட வெளில போறாரு, என்கிட்ட வேற ஒண்ணுமே சொல்லல, அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டமாங்கிறாங்க. பசுபதியோட பையன் ராகவ் லண்டன்ல இருந்து வரது தெரிஞ்சுக்கிட்டு நிவினோட அம்மா ராகவ பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட் போறாங்க. ராகவ கூட்டிட்டு வர வழியில என்ன ராகவ் நல்லா இருக்கியா, அப்பா தான் வர மாதிரி இருந்துச்சு, அவருக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுனால தான் என்ன போய் ரிசீவ் பண்ணிட்டு வர சொன்னாரு, உனக்கு நிவின் மேல கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அவன் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அவனே பாவம் அந்த யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அல்லோலப்படுறான் அப்படின்னு நிவின் பத்தி பேசிட்டு இருக்க, ராகவ் அந்த காரை வழிமறிச்சு நிவின் அவரோட காரை நிறுத்தி நல்லா இருக்கியா மச்சான், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நான் வந்து ராகவ வச்சுட்டு நான் வரேன் நீ வீட்டுக்கு போ, நாள் ஆச்சுமா ராகவ் கிட்ட பேசி நீ என்னோட கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, ராகவ வச்சுக்கிட்டு விஜய் எடுக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. என்ன சொன்ன நீ எங்க அப்பா வீட்டுக்கு தானே கொண்டு போறேன்னு சொன்னேன், ஆனா நீ வேற எங்கேயும் கூட்டு போற, உன் மேல சந்தேகமா இருக்கு, எங்க போறேன்னு சொல்ல நிவினும் ஆமாண்டா அவனை கடத்திட்டு தான் போறான் கம்முனு வாடான்னு சொல்லி விஜயும் குமரனும் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. இதான் இந்த எபிசோட்ல நடந்தது.